ஹஸ்பண்டுக்கு வந்து 21லேருந்து இந்த கிளாக்குமன் டாக்டர் சொன்னாங்க, பிரதர் கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் கிளாக்குமே கிடையாது, அதே விஷன் அதே தான். பிரதர் கிட்ட நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி ரொம்ப வெசனப்பட்டு சொன்னேன், அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார், ரெட்டினா ப்ராப்ளம் எது இல்லை, டாக்டர் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. அதே போல் சிஸ்டரும் பிரதரும் வந்து வெள்ளூருக்கு போயிருக்கும் போது என்னுடைய சிஸ்டர், நான் என் ஹஸ்பண்டோடைய சிஸ்டருக்கு வந்து 2 பேரும் ரொம்ப சிக்கு, அவங்க கால் ஆம்பிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது, நான் இங்கே இருக்கேன். அப்போ வந்து நான் பிரதர் கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி இருக்கேன், கால் எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்பின்ஸ்டர்ஸ் 2 பேரும். ஆனால் கர்த்தர் கிருபையால் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க, 2வது இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஆனால் இப்போ 3வது போனோன்னு எந்த பிரச்சனை இல்லை, இப்ப நல்லாவே நடக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ ட்விச்சிங் இருக்கும். எங்க வீட்டுல பயந்தாங்க, அம்மாக்கு ஸ்ட்ரோக் இருக்கு, ஃபேமிலி ஹிஸ்டரி வந்துடக்கூடாது. என் பிரதர், எனக்கும் ஒரே பிரதர் தான். அப்ப நீ கண்டிப்பா நீ வந்து ஸ்கேன் பண்ணணும். நான் பார்த்ததே கிடையாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் கொடுத்த டாக்டர் இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம, ஏதாவது ரொம்ப தேவைப்பட்ட அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அதே போல் கனடாக்கு போறதுக்கு முன்னாடி பிரதர் கிட்ட வந்து எனக்கு விசா இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னேன், நல்லபடியா நாங்க போயிட்டு வரணும். ஆனா பிரதர் சொன்ன மாதிரி நாங்க போயிட்டு திரும்ப வந்தோம். அந்த ஒரு டிசம்பர் கிளைமேட் கனடா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா கர்த்தர் எங்களை 6 மாதம் இருந்து திரும்பவும் நாங்க நன்றாக இன்னும் நல்லா ஹெல்த்தியா வந்திருக்கீங்கம்மா. கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காக அதுக்கு கோடா கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் அலெக்ஸ், நான் மணலி சென்னையிலேருந்து வரேன். நான் 2024 ஜனவரியிலேருந்து இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்து ப்ரேயருக்கு வரேன். என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ முழு மனசோட ஒரு மாதமும் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதமும் மிஸ் பண்ணுறது கிடையாது. டிசம்பர் மந்த் 23 வந்து ஐயா கிட்ட வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தது. அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நான் எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஐயா சொன்னாங்க, இவள் கர்ப்பவதியாக இருக்கிறத என்னோட விசுவாச கண்களால் நான் பார்க்குறேன், அது உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன அடுத்த வாரமே நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அது கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னோடய ஒய்ஃப் 7 மாதம் வந்து கன்சீவாக இருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர் மரணத்தை செய்யமாக விளம்புவார். கர்த்தராகிய தேவன் உங்கள் எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் 3 காரியங்களை நம்மத்திலே இன்றைக்கு செய்ய போகிறார். 1வது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். மரணத்தை வெற்றியாக முடிசூட்டின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஆண்டவரை வெற்றியாய் மாற்றி தருவார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு குதிரை யுத்த நாளுக்கு பயிற்றுவிக்கப்படுமா? சாதாரண குதிரைகளை கொண்டு போய் யுத்த களத்திலே நிறுத்த முடியாது. யுத்தத்துக்கென்று பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள் தான் யுத்த களத்திலே போய் நிறுத்தும் பொழுது அந்த குதிரையின் மேலே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்கிற வீரன் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறானோ அது சொன்னபடி கேட்கும். ஆமீன். சிலர் சொல்லுவாங்க, என் கையில் இருக்கிற இந்த ஆயுதம் நான் சொல்கிறபடி பேசும் அப்படின்வாங்க. என் கையில் இருக்கிற இந்த ஆயுதம் நான் சொல்கிறபடி பேசும். சிலர் சொல்லுவாங்க, நான் வளர்க்குற நாய்க்குட்டி நான் சொல்கிறபடி அது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஒரு குதிரை யுத்த களத்திலே கொண்டு விடுவதற்கு முன்பாக அதற்கு நிறைய பயிற்சிகள் தேவை. அதுதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும். ஆனால் என்னதான் பயிற்றுவிக்கப்பட்டாலும் சரி, என்னதான் அந்த குதிரைக்கு நீங்கள் கடிவாளம் போட்டாலும் சரி, அதற்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அதனுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது அந்த குதிரை அல்ல, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும்
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது போல உங்களுடைய அரசாங்க தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தப்படலாம், IAS தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தப்படலாம், CA சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தப்படலாம், வெளிதேசத்திற்கு போவதற்காக ஸ்பெஷலாக எழுத வேண்டிய எல்லா எக்ஸாமுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தப்படலாம். ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. ஆயத்தம் கண்டிப்பாக அவசியம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டது உண்மை, உங்களை பயிற்றுவித்துக் கொண்டது உண்மை. அநேக ட்ரைனிங் சென்டரில் போய், டியூஷன் சென்டரில் போய் நீங்கள் நிறைய முயற்சி எடுத்தீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த கடைசி நிமிஷம் வரும் பொழுது அதை வாக்கி செய்கிறவரும் விளையச் செய்கிறவரும் உனக்கு வெற்றி மகுடத்தை சூடுகிறவரும் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், பல முறை எக்ஸாம் எழுதி நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க. அது அரசாங்க தேர்வாக இருக்கலாம், டீச்சர்ஸ் வேலைக்கு டெட் எக்ஸாமாக இருக்கலாம், நீட் எக்ஸாமாக இருக்கலாம். எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ அதனால உங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைக்கக்கூடாது. ஒரு தோல்வி என்று சொல்லக்கூடியது ஒரு வெற்றிக்கு அடிப்படை படிக்கட்டு. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏறி போனேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 படிக்கட்டு இருக்கும். இங்கே நின்றுட்டு அப்படியே குதித்து ஏறும் போய் 3 படிக்கட்டை தாண்டி பைபாஸ் ரூட்டில் போய் மேலே ஏற முடியாது. மேலே ஏறணுன்னாலே படிக்கட்டுகள் அவசியம். ஒரு முறை நீ தோற்றிருக்கலாம், அது முதலாவது படிக்கட்டு. 2வது முறை தோற்றிருக்கலாம், 2வது படிக்கட்டு. 3வது முறை தோற்றிருக்கலாம், 3வது படிக்கட்டு. ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், 4வது படிக்கட்டு தாண்டினா நாம் வீட்டிற்குள்ளே என்டராகி விடுவோம், கூடாரத்திற்குள்ளே என்டராகி விடுவோம். நிறைய பேர் ஒரு வாட்டி ஒரு படியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு, ஐயோ என்னால் இந்த படிக்கட்டு ஏற முடியாது, இந்த வீட்டிற்குள்ளே போக முடியாது, இந்த வேலைக்குள்ளே நுழைய முடியாது, இந்த படிப்பிற்குள்ளால் இந்த டிகிரிக்குள்ளால் என்னால் நுழைய முடியாது என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகள் முதல் படிக்கட்டிலிருந்து பின்வாங்கி விடுகிறார்கள். சில பிள்ளைகள் 2வது படிக்கட்டு வரைக்கும் போவார்கள், பின்வாங்கி விடுகிறார்கள். சில பிள்ளைகள் 3வது படிக்கட்டு வரைக்கும் போவார்கள், பின்வாங்கி விடுகிறார்கள். அடுத்து இன்னும் ஒரே படிக்கட்டு தான் இருக்கு, இதை தாண்டிட்டா நான் உள்ள போய் விடுவேன் என்பது நிறைய பேருக்கு நிச்சயம் இல்லை. 3 முறை முயற்சி செய்தவர்கள் 4வது முறை ஆண்டவர் கொடுக்க போகிற நேரத்திலே தங்களுடைய இருதயத்திலே சோர்வு, தங்களுடைய இருதயத்திலே அவிசுவாசம், அதன் நிமித்தம் கடைசியாக கிரீடம் கிடைக்க வேண்டிய நேரத்திலே, வேலை கிடைக்க வேண்டிய நேரத்திலே, அட்மிஷன் கிடைக்க வேண்டிய நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எதுலெல்லாம் தோற்று போயிட்டீங்க? வியாபாரத்தில் தோற்று போயிட்டீங்களா? வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதி பலமுறை தோற்று போயிட்டீங்களா? இல்லைன்னாச்சுன்னா வேலைக்காக ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி எப்படியாவது பேங்கில் வேலை சேர்ந்துடலான்னு சொல்லி எழுதி தோற்று போய்விட்டீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றார், ஜெயத்தின் அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறார். ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அநேக நாமங்கள் உண்டு, பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று யெகோவா நிசி. யெகோவா நிசின்னா என்ன? ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போனா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றியை முடிசூட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. ஆண்டவர் உங்களுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மீன் பிடிக்க போனான். ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணான். அவன் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக மீன் பிடிக்க போகிறான். நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. தொழிலிலே தோற்று போன நிலைமையிலே காலையிலே கடற்கரையிலே வந்து வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறான். ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க போனோம், ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கலையே. கையிலிருந்து சம்பளம் கொடுக்கிற நிலைமை அப்படின்னா நஷ்டம். அந்த காலத்தில் மோட்டர் போட்டெல்லாம் கிடையாது. எப்படினாலும் 2 துடுப்பை வச்சு 2 பேர் தள்ளி தான் ஆகணும். மீன் பிடிக்க போகிற போட்டில் போகிறவங்க ஒருத்தராக போக முடியாது, ஒருத்தராக வலையை போட்டு இழுத்து எடுக்க முடியாது. 2 பேராவது வேணும் அந்த துடுப்பை தள்ளுகிறதற்கு. அப்படின்னா ஒன்று பேதுரு போனாலும் அதுக்கு பிறகு பேதுருக்கு கூட யாராவது ஒரு லேபரையாவது அவன் கூட்டுட்டு போயிட்டு தான் ஆயிருக்க வேண்டும். அப்படின்னா பாருங்க, இவனாவது வேலை செய்தான் சரி பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு கொடுப்பனை இல்லை, இன்னைக்கு நமக்கு வருமானம் இல்லைன்னு அவன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் கூட வேலைக்கு போனவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அவனை அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. போட்டுக்கு வாடகை கட்டணும், அந்த நெட்டுக்கு வாடகை கட்டணும். அது மட்டும் இல்லை, கூட துடுப்பு தள்ளிட்டு வந்த வலையை வீசினவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்.
கையிலிருந்து சம்பளம் கொடுக்கிற நிலைமையிலே வேதனையோடு அந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தான். வேதம் சொல்லுகிறது வெறும் வலையை அலசிட்டு இருந்தானா. யூஸ்வலாக மீன் பிடிக்க போகிறவங்க காலையில் வரும் பொழுது வெறும் வலையை அலச மாட்டாங்க. வலைக்குள்ளால் இருக்கிற மீன்களை எல்லாம் பிடிச்சி 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 உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வலையை சுற்றி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் பாருங்க வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை சந்திக்க இயேசு வந்தார். வந்து சொல்கிறாரு, என்ன பேதுரு என்னாச்சு? அப்போ சொல்கிறேன், ஆண்டவரை ராத்திரி ஃபுல்லாக நான் வலை வீசினேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, நான் வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவர் அந்த படகின் மேலே ஏறி உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் தள்ளி போனார். தள்ளி போன உடனடியாக இந்த படகை பிரசங்க மேடை ஆக்கிட்டார் இயேசுசாமி. எப்போவுமே இயேசுசாமி ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா ஒரு கூட்டமே அங்கே இருக்கும். அப்போ பார்த்தா அந்த கடற்கரையில் திரளான ஜனங்கள் நிற்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக, பொன்மொழிகளுக்காக, ஆறுதலான வார்த்தைகளுக்காக ஜனங்கள் கூடி நிற்கிறார்கள் கடற்கரையிலே. என் ஆண்டவர் பேதுருடைய படகுல ஏறி நின்றுட்டு, எந்த படகு முந்தின நாள் தோல்வியில் வந்துச்சு அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு கொஞ்சம் முன்னால் தள்ளி போனார். தள்ளி போன உடனே அங்கே நின்றுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். மக்கள் எல்லாம் திரளா அந்த கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த படகை பயன்படுத்தி பிரசங்க மேடையாக்கி அந்த ஜனங்களுக்கு மதுரமான வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டார். அப்போ வந்தவங்களுக்கு எல்லாம் திருப்தியாச்சு. இப்போ பேதுருவை திருப்திப்படுத்தணுமே. ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருக்கிறவர் அல்ல. பேதுரு கூட சரிப்பா நானும் வர்றேன், இன்னைக்கு உங்க கூட போட்டுக்கு உங்க கூட மீன் பிடிக்க வர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் படகுல போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இந்த பக்கமாக போனார். அவ்வளோதான். அங்கே போய் வலையை போட்டாங்கன்னா இழுக்க முடியாத அளவிற்கு மீன்கள், அவங்களால இழுக்க முடியலை. அங்கேருந்து செய்கை காட்டுறாங்க. கடற்கரையில் இன்னொரு போட்டு நின்றுட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த போட்டு இங்கேருந்து போகுது. எதுக்கு தெரியுமா? இவங்க போட்ட வலையில் உள்ள மீன் இவங்க போட்டு நிரம்பி இன்னும் எக்கச்சக்கமாக வலையில் கிடக்கு, இழுக்க முடியல, உதவிக்கு கூப்பிட்றாங்க. பார்த்தா பக்கத்து போட்டை வந்துருச்சு. உடனே அந்த போட்டில் நிரப்பிட்டு திரும்பி வரும் பொழுது வெற்றியோடு திரும்பி வந்தான். முந்தின நாள் இரவு தோல்வியின் இரவு, அடுத்த நாள் பகல் வேளை வெற்றியின் வேளை. நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருள் சூழ்ந்த காலம் இருந்திருக்கலாம், வேதனை நிறைந்த காலம் இருந்திருக்கலாம், நஷ்டத்தின் காலம் இருந்திருக்கலாம். அன்றைக்கு திரளான ஜனங்களை கடற்கரையிலே நிறுத்தி பேசின ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி தோல்வி ஜெயமாய் மானது? அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? முதலாவது அவனுடைய ரகசியம், அவனுடைய தொழில் செய்கிற பொருட்கள், அந்த தொழில் செய்கிற அந்த படகு இயேசுவுக்கு பிரயோஜனப்பட்டது. இன்னைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் தொழில் கூடத்திலே இயேசுவுக்கு பிரயோஜனமான காரியங்கள் நடக்கணும். உன் தொழில் கூடம் இயேசுவுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். நீர் வைத்திருக்கிற வாகனங்களின் இயேசுவுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அவன் பிழைப்பிற்காக வைத்திருந்த வாகனம்தான் அந்த போட். அது இயேசுவுக்கு பயன்பட்டது, ஊழியத்திற்கு பயன்பட்டது. ரெண்டாவது அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு அந்த படகிலே, அவருடைய தொழிலிலே தன்னை இணைத்து கொண்டார். உன்னுடைய தொழிலிலே நீ வெற்றி பெற வேண்டுமா? உன் படிப்பிலே நீ வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய தோல்வி ஜெயமாய் மாற வேண்டுமா? நீ தன்னம் தனியாய் போராடக்கூடாது. என் இயேசுவோடு நீர் இணைந்து கொள். இன்றைக்கு இயேசுவோடு இணைந்து கொள். உன் தோல்வி ஜெயமாய் மாறும். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். பேதுருடைய தோல்வி ஜெயமாய் மாறுவதனுடைய ரகசியம், அடுத்த நாள் இயேசுவோடு அவன் இணைந்து கொண்டான். இயேசுவோடு இணைந்து தொழிலுக்கு போனான். இயேசுவோடு இணைந்து தன்னுடைய பிழைப்பிற்கு போனான். அதன் நிமித்தம் அவன் திரும்பி வரும் பொழுது வெற்றியோடு திரும்பி வந்தான். தோல்வி அடைந்த அதே கடல், தோல்வி அடைந்த அதே போட், தோல்வி அடைந்த அதே வலை. ஆனால் என்ன வித்தியாசம்? முந்தின நாள் அவனுடைய தொழிலுக்கு ஆண்டவருடைய ஆதரவு இல்லை, ஆண்டவர் அவனோடு கூட இல்லை. அடுத்த நாள் அவன் தொழிலுக்கு ஆண்டவருடைய ஆதரவு இருந்தது. அவன் ஆண்டவரோடு மீன்பிடிக்க போனான். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வெற்றியின் ரகசியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவோட போங்க, வெற்றியோட திரும்பி வருவீங்க. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம். ஆண்டவரே, நீங்கள் வராமல் நான் இன்னைக்கு எக்ஸாமுக்கு போகிறதில்ல, நில்லுங்க, பிடிவாதமாக பிடிச்சி நில்லுங்க. ஆண்டவர் உங்க கூட வருகிற நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் என் கூட வர்றாரு அப்படின்னு நிச்சயம் இருக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியுமா?
அது நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். நான் சொல்கிறேன், மனசுக்கு சமாதானமாக இருக்கும். உங்கள் மனசில் ஆண்டவர் உங்கள் கூட வருகிற ஒரு உற்சாகம் இருக்கும். இல்லைன்னா சோர்வு இருக்கும், இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இணைந்து விட்டால் அந்த பயம் வெளியேற்றப்படும். இந்த பேதுரு என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, நைட்டெல்லாம் நான் வலை வீசினேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி இதோ நான் வலையை போடுகிறேன். இன்னைக்கு இயேசுவாமி சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி போகும்போது சிலுவை நாதராகிய இயேசுவை உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டு போகிறீர்கள். உங்களுடைய தொழில்கூடத்திற்கு போகும் பொழுது இயேசுவாமி இல்லாமல் போகக்கூடாது. இயேசுவாமி இல்லை அப்படின்னாலே நஷ்டத்தை கொண்டு வருகிற பிசாசானவன் உங்களுக்குள்ளே வந்து விடுவான். ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், ஆனால் தோல்வியை கொடுக்கிறவன் பிசாசானவன். அவன் தோற்று போனவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் ஜெய கிறிஸ்து, வெற்றி எடுக்கிறவர். ஆனால் பிசாசோ தோல்வியை கொண்டு வருகிறவன். இன்றைக்கு இயேசுவோடு தோள் கோர்த்து இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் காரியம் வெற்றிகரமாக முடியும், உங்கள் காரியம் ஜெயமாக முடியும். உங்களுடைய காரியத்தில் மகிமையான அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் ஆனாலும் சரி, நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே, நான் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு முதலாளியாக இருந்த காலத்திலும் சரி, என்னுடைய வெற்றியின் பின்னணி என்னன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்லுவேன், நான் போகிற இடத்துல எங்கள் இயேசுவாமியை கூட்டுட்டு போவேன், அவர் காரியங்களை ஜெயமாக மாற்றி தருகிறார். நீயா ஜெயிக்கணும்னு நினைச்சா உன்னால ஜெயிக்கவே முடியாது. நீ வேணா 10th செண்டம் வாங்கி இருக்கலாம், கோல்டு மெடல் வாங்கி இருக்கலாம், +2 செண்டம் வாங்கி இருக்கலாம். அந்த பெருமை உனக்குள்ளே இருக்குமானால் அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. செண்டம் வாங்கின எத்தனையோ பிள்ளைகள் கல்லூரியில் அரியர் வைத்திருக்கிறது எனக்கு தெரியும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும், தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னில் மகிமைப்படும். ஆண்டவரை மட்டும் உயர்த்திக்கிட்டே இருங்க. ஆண்டவரை உயர்த்தினீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு அந்த வெற்றியின் ரகசியத்தை ஆண்டவர் உன்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கே போனாலும் இயேசுவோட போங்க, அந்த இடத்துல இருந்து அந்த காரியத்தை வெற்றியோடு நீங்கள் முடிச்சுட்டு வர முடியும். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நாங்கள் சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவனே, தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றியின் கனியை பார்க்க முடியும், வெற்றியின் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிறேனே என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? எப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு துளிர்விடும் காலம் வரும், என் வாழ்க்கையில் நான் எப்போ ஜெயிக்க போறேன் ஆண்டவரே, ஜெயிக்க போறேன், ஊழியத்தில் நான் எப்போ ஜெயிக்க போறேன் ஆண்டவரே? தோல்வியை சந்தித்து சோர்ந்து வந்திருக்கிறாயா? இன்றைக்கு ஜெயத்தின் நாள். ஜெய கிறிஸ்து உனக்குள்ளே வந்து தங்க விரும்புகிறார். வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு தங்கியிருப்பேன் என்று சொன்னேன். தோல்வி நிறைந்த என் பிள்ளைகளுடைய இருதயத்தில், தோல்வியை சந்தித்து சந்தித்து துவண்டு போன என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வெற்றியின் நாயகனாக யெகோவா நிசியாக நீர் வந்து அமரமாட்டவர். என் பிள்ளைங்க எனக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்ற இயேசு ஒருவரால் தான் முடியும். என் ஜெயமோ என் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் என்று என் பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் இயேசு என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்கம். நிறைய பிள்ளைகள் ஐஏஎஸ் எழுதி 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 பார்க்குறாங்க, இன்னும் ஜெயிக்க முடியலை. 3 படி வந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. 4வது படி முடியும் பொழுது இயேசு என் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீர் என்ற நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் சிலர் நிற்கலாம். என் பிள்ளைகள் இந்த முறை ஐஏஎஸ் கிளியர் பண்ணட்டும், சிஏ என் பிள்ளைகள் கிளியர் பண்ணட்டும். என் பிள்ளைகள் அவமானத்தோடு முடிக்க முடியலைன்னு சொல்லி வெளியே வரக்கூடாது. அடுத்த படிக்கட்டு, ஒவ்வொரு தோல்வியும் என் பிள்ளைகளுக்கு வெற்றியின் படிக்கட்டாய் மாறுகிறபடியினால் உமக்கு நன்றி.
தோல்வியை நினைத்து துவண்டு போய் செத்து போகலாமா என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். ஆண்டவருடைய இருதயத்தில் எழுந்தருளி வந்து அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீர் இப்பொழுது வளர்த்து விடுவீராக. இங்கு வந்திருக்க ஒருவராகிலும் எந்த துறையிலையும் என்னை தோற்று போகக்கூடாது. வெற்றி எடுக்க உதவி செய்யும். தொழிலில் வெற்றி உண்டாகட்டும். நேற்று வரைக்கும் தோல்வியோடு பிள்ளைகள் திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். மாத்திரமல்ல, நீர் சொன்னீர் உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்குள்ளால அநேக வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்தே ஆகணும். என்னென்ன விண்ணப்பத்தோடு, என்னென்ன வேதனையோடு, என்னென்ன அவமானத்தோடு என் பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உடைய தேவைகளை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-79999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.